ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அமுடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சம்மந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் வந்து எம்சிசிலேருந்து கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி டிஎன் மெடிக்கலோட கவுன்சிலிங் ஷெடியூல் என்னாச்சு பார்த்தீங்கன்னா மாற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி இதில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னாச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்காம லாஸ்ட் வரைக்கும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும், இல்லை கவுன்சிலிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா உடனே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். முக்கியமாக பிடிஎஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பாருங்கள். அதாவது as per guidelines received from the MCC and the information bulletin published by the MCC, joint candidates in all India quota in round 3 will be removed from the state quota before the processing of results in state quota round 3. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ ஆல் இண்டியா கோட்டாவில் ரவுண்ட் 3ல் உங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சிருக்கும். அந்த சீட்டில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்கள் நேமை என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஸ்டேட் கோட்டாலேருந்து ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? ரிசல்ட் ப்ராசஸ் பண்ணுறப்ப ஸ்டேட் கோட்டாலேருந்து உங்கள் நேமை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அப்போ ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு வந்து ஒரு காலேஜ் கிடச்சிருக்கு. அந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்களா இல்லையான்னு சொல்லி நல்லா தெளிவாக ஒரு முடிவு எடுத்துருங்க. முடிவு எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் ஸ்டேட் கோட்டாவில் உங்களுக்கு ரவுண்ட் 3ல் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் உங்களுக்கு ரிசல்ட் வராது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது hence allotted but not join the candidate in all India quota round 3 will be eligible to participate in the state quota round 3. சரியா? தெளிவாகவே கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு அலாட் ஆகி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 2 லட்ச ரூபா போயிடும். இருந்தாலும் நீங்கள் ஸ்டேட் கோட்டாவில் நீங்கள் கலந்துக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்திருக்க அப்டேட்டு. அதுக்கப்புறம் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஷெட்யூல் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக நாளையிலேருந்து நமக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் நமக்கு ஓப்பன் ஆக வேண்டியது. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரும்பவும் நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 29ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 29ஆம் தேதி 5 மணி வரைக்கும் நமக்கு வந்து இருக்குது. அதுக்கப்புறம் விர்ச்சுவல் வேக்கன்சி. சரியா? வேக்கன்சி வந்து நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா நமக்கு வந்து 30ஆம் தேதி நமக்கு வந்து வேக்கன்சிஸ் வந்து கிடைச்சிடும். நமக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் வந்து நீங்கள் வந்து 30ஆம் தேதி உங்களுக்கு எனேபிள் ஆகிற சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் வந்து 1ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து கொண்டு போகலாம். சரியா? அப்போ 30, 31, 1 3 நாள் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து நமக்கு எப்போ பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா அதாவது 11th 2025 நவம்பர் 3ஆம் தேதி நமக்கு வந்து ரிசல்ட் வந்து நினச்சி பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். சரியா? இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது ரிப்போர்ட்டிங் வந்து 3ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதிக்குள்ளே நம்ம வந்து ரிப்போர்ட்டிங் பண்ணணும். இதுதான் வந்து இந்த ரவுண்டோட ஷெடியூலை வந்து என்ன பார்த்தா ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக கவனிச்சுங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உடன் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.